தஞ்சை திருவையாறு காவிரி புஷ்ப மண்டப படித்துறையில் பொதுமக்கள் மற்றும் புதுமண தம்பதிகள் குடும்பத்துடன் வந்து ஆடிப்பெருக்கு விழாவை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், ஆடிப்பெருக்கை முன்னிட்டு அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டுள்ளது? வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தமிழர்களின் பாரம்பரியமான பண்டிகைகளில் ஒன்றான ஆடிப்பெருக்கு விழாவையொட்டி திருவையாறு காவேரி கரை படித்துறை புனித நீராடி புதுமணி தம்பதிகள் தங்களது திருமண மாலை காவேரியில் ஆற்றில் விட்டு பெண்கள் ஒருவருக்கொருவர் கழுத்தில் மஞ்சள் கயிறு அணிவித்தும் கொண்டு காவேரி தாயை வழிபட்டு வருகின்றனர். ஆடிப்பெருக்கு விழா தமிழர்களின் பாரம்பரியம் விழாவாகவும் மட்டுமல்லாமல் காவேரி தாயை வணங்கும் விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது. பெண்கள் மற்றும் வழிபாடு விழாவான ஆடிப்பெருக்கு விழா டெல்டா மாவட்டங்களில் நீர்நிலைகளில் கொண்டாடப்படுகிறது. காவேரி ஆற்றில் தண்ணீர் இரு கரையும் தொட்டு கரை புரண்டு ஓடுவதால் திருவையாறின் காவேரி கரை புஷ்ப மண்டப படித்துறையில் ஏராளமானவர்கள் குவிந்துள்ளனர். பழங்கள், காதோலைகள், கருகமணி, மஞ்சள் கயிர் மற்றும் புதுமணை தம்பதிகளின் திருமண நாளில் அணிந்திருந்த மாலை, தாலி ஆகியவற்றை வைத்து பூஜை செய்து சூரிய பகவானுக்கு கற்பூரம் ஆராத்தி காட்டி வழிபட்டனர். பின்னர் பெண்கள் ஒருவருக்கொருவர் கழுத்தில் மஞ்சள் கயிறு அணிவித்துக் கொண்டனர். வயது முதிர்ந்த பெண்களிடம் இளம் பெண்கள் ஆசீர்வாதம் பெற்றனர். புதுமண தம்பதிகள் தாலியை புதிய மஞ்சள் கயிற்றில் கோர்த்து அணிந்து கொண்டு திருமண மாலையை காவேரி ஆற்றில் விட்டு வழிபட்டனர். தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதால் பாதுகாப்பு ஏராளமான காவல்துறையினர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுடன் தீயணைப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் ஏராளமான பக்தர்கள் பண்டிகை அனைத்து மதர்களும் கொண்டாடப்பட்டு வருகின்றன. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சரவணன். இல்லக்கா, அந்த மஞ்சள்